இன்னைக்கு வத்தல் போட போறேன் நான். வெயில் வேற வந்துருச்சு. காலையில காயின்னு பார்த்தேன், வத்த கூட நாமளும் சேர்ந்து காயிரு. எம்மா வெயில் வந்துருச்சு போறேன். எல்லாம் வந்து ஜவ்வரிசி வத்தல் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி வத்தல் நீட்டாக பேபி ஹெல்ப்போட போட்டுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் போட்டாச்சு. வத்தல் போடுறதுக்கு எத்தனை பாத்திரத்தை வேற நான் இன்னும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கழுவுறதுக்கு தான் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சரிங்களா? வட்ட வட்டமா இப்படி முறுக்கு மாதிரி டிசைன் வேணா இப்படி போட்டுக்கலாம். ஜவ்வரிசி வத்தல்லாம் பச்சை கலர்ல இருக்குது. பச்சை வத்தல் இது போட்டா நல்ல வாசனையா இருக்கு. இப்பதான் சோத்து வத்தல் அந்த ஃப்ளேவரே வருது. இப்போ பறிச்சது என்னடா அது பெரிய குழம்பு போட்டுக்கிறேன் இன்னைக்கு. அழகா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலையில எழுந்து கோலம் போட்டு ரெடி ஆயிட்டாரு. நானு நம்ம அங்க பக்கத்துல பாவக்காய் பறிச்சோம்ல, பாவக்காய் இருக்குதான்னு பார்க்க போறேன். மறுபடியும் பாவக்காய் பறிக்க போறேன். அப்பப்ப காய்க்குமா? ஆமா, எல்லாரும் சுத்தி சுத்தி பறிச்சா எப்படி காய்க்கும்? அது காய்க்கதான் நிறைய பறிக்கும். பறிக்கதான் நிறைய காய்க்கும். காலையிலே கன்ஃபியூஸ் ஆகுறேன் பாரு. நிறைய பூ இருக்கு, மேபி காய் இருக்கும்ல, போயிட்டு பறிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு வரேன். போலாமா? மாடியில ஒரு காய் இருக்கு நல்லா பெருசா, அது கூட சேர்த்து வைக்கிறது. அது கூட சேர்த்து வைக்கிறதுக்காக இருக்கான்னு போய் பாத்துட்டு வரவா. பாத்துட்டோம். என்ன செய்யுங்க? வரும்போதே காய் கண்ணுக்கு தெரியுதுன்னா காய் இருக்குதுதான் அர்த்தம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டி பாவக்காய் சூப்பரா இருக்கு. மிதி பாவக்காய் பாருங்க. நிறைய வந்து அப்பப்ப பறிக்கிறாங்க. அப்பயும் இருந்துனே தான் இருக்குல்ல, செடி நிறைய இருக்குல்ல பேபி. சின்ன சின்ன காய் தானே, ஒன்னே பழுத்துரும். இது பாருங்க, வந்தோடனே 3 காய் பறிச்சிட்டேன்னா. எங்கே ஒன்று தோணுச்சு வரும்போதே பார்த்தேன் நான். இங்களா இது நான் அங்கே அந்த சைடு நிறைய காய் இருக்கு பேபி. ஒரு சைட்ல இருந்து போகணும் ஓரமா பார்த்துக்கிட்டே. சரி ஏன்னா அப்புறம் மிக்ஸ் ஆயிடும். அழகா பந்தலிலே லோலாக்கு தொங்குறாங்க. பந்தலிலே பாவக்காய் லோலாக்கா கொடி இப்படி வந்து இங்க ஒன்று இருந்தது. இப்போ பார்த்தேன், அது இருக்கு பாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க நிறைய பாவக்காய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது தொங்குது பாரு. கொடி எடுத்தாலே வந்து இங்க நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் பறிச்சு போனாங்க. ஆளுக்கு ஒரு டைம் வந்து மாத்தி பறிச்சிடும். காய் வந்து யாரு முன்னாடி பறிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். இங்க பாரு, ஒரே இடம் மட்டும் தான் பறிச்சேன். ஆமா, ஒரு இடத்துல இவ்வளவு பாவக்காய் இருக்கு. சொண்டக்காய் செடியுமே இருக்கு. ஆனா காய் செம பழம் பழுத்துருச்சு. பறிக்காம ஃபுல்லா பழம் பழுத்துருச்சு. நான் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பறிக்கிறேன். பேபி தான் வேணாம்னு இப்பதான் பறிச்சாங்க, நான் பார்த்தேன். ஆனா பழம் ஏமாத்த அங்க ஒரு கொடி ஃபுல்லா கண்ணுக்கு தெரியாது போல இருக்கு. தெரியுதா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பறிச்சது நிறைய பழம். இதோட விதை மறுபடியும் வெடிச்சு விழுதுல்ல, மறுபடியும் இங்கே வந்து முளைச்சு அப்படியே பந்தல் மாதிரி வந்துடும். இந்த ஒரு கொடியில பாருங்க, லைனா காய் காய்ச்சி அப்படியே பழுத்துருது. 3மே பழுத்துருக்கு. ஃபுல்லா பழம், ஃபுல்லாவே பழம். யாரும் தெரியல, இடையே இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காய் பறிச்சாச்சு. இது போதும் நமக்கு. மொட்டை மாடியில் ஒரு காய் இருக்குது, அதையும் ஃபர்ஸ்ட் வந்து பாவக்காய் குழம்பு பண்ணலாம், வறுவல் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, போகலாம். போகலாம். சொண்டக்காய் வந்து காய் வந்துன்னே இருக்கா, அதனால இன்னும் இருக்குமாங்க அப்படின்னு பார்த்துட்டே இல்லை. சரி வா போலாம். வா. நான் ஜஸ்விதா. என்னம்மா அது? என்னம்மா? பாவக்காவா? சரி, நிறைய பறிச்சுட்டு வந்துருக்கீங்க. நாங்க மட்டும் போய் பறிச்சுட்டு வந்தோம். நீ தூங்கி எழுந்துட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டு இருந்தாரு, தூங்கி எழுந்து வந்துட்டாரு. அப்பா அம்மான்னு கூட்டாரா? எப்படி இப்படி கதவை திறந்துட்டு வந்தியா? சரிம்மா. எல்லாமே எப்படின்னா நான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறா. அப்பா அம்மான்னு கூட்டாரா, அப்படி பிடிச்சி கதவு திறந்தாரா வந்து நம்மள பாக்குறாரு. மேல ஃபேமிலி எடுத்தனியா? இல்ல. இல்ல, ஏன் நிறுத்தல? எட்டல. சரி வா, நம்ம கஞ்சி போடலாம். ஓகே, ஊற வச்சிருக்கேன். அரிசி வத்தல். சம்மர் வந்துருச்சு இல்லையா, வத்த போடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி அரிசி ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை அரிசி வத்தலும், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி அப்பளம் மாரி ரவுண்ட் ரவுண்டா வரும்ல, அந்த வத்தல் 2 வத்தல் வந்து ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரிசி 3 படி அரிசி, இதெல்லாம் 3 படி ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது மிக்சியில போட்டு அரைச்சி மாவா எடுத்துக்கலாம். எங்க வீட்டுல எல்லாம் இது மாதிரி எப்படி தெரியுமா செய்வாங்க, அரிசி கழுவி காய வச்சிருவாங்க.
காய வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சுனா நல்லா அது நொய் நொய்யா ஆயிடும். அது இப்படி கையால உடைச்சாலும் இப்படி உடையும். நம்ம ரவலாம் இருக்குல்ல அது மாதிரி நொய்யாவே மாறிடும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படியே டைரக்டா தண்ணியில போட்டு கிண்டிடுவாங்க. நல்லா சூப்பரா வெந்து வந்துடும். இப்ப நமக்கு அதெல்லாம் டைம் இல்லாதனால மிக்ஸில போட்டு அரைச்சிடுறேன். மிக்ஸில அரைச்சிக்கலாம். மிக்ஸிலனா கிரைண்டர்ல அரைச்சி நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா மாவு அழகா வந்து மிஷினில் கொடுத்து மாவு ரெடி பண்ணி மாவை கூட பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் போட்டால் கடன்னு அரைச்சி வந்துடும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து அரைச்சிட்டேன். நானும் லைட்டாக கொஞ்சம் நொய் விட்டு தான் அரைச்சிருக்கேனே. அரைச்சி ஊற்றிட வேண்டியதான். ஆமாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு அரைச்சாச்சு. இட்லி மாவு ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கோல மாவு. பச்சை அரிசியே வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க சூப்பரா அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிண்ட போறோம். கூழ் தோழணும். ஆமா, கஞ்சி காசு. இப்ப முக்கியமா பச்சை மிளகாலாம் அரைச்சிக்கலாம். ஓகேவா? மாவுக்கு நான் ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காரம் போடுறீங்களா? நம்ம செடி மிளகாய் தான் காரம். அது அவ்வளவா ஓகே, காரமா இருந்தா தான் இப்ப நல்லா இருக்கும். சைட் டிஷ் தானே யூஸ் பண்ண போறோம். ஜஸ்விதா வேற சாப்பிட்டு வசீங்களா? சரி, அப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா. அப்போ உனக்கு அளவு தெரியாதா? எனக்கு குத்து மதிப்பா போறதுதான். 20 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கம்மியா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உப்பு வந்து இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு. ஓகே, கடல உப்பு. உப்புலாம் அதிகமா போட்டா நல்லா இருக்காது. காரம் அதிகமா இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உப்புலாம் கரெக்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா நல்லா பயங்கரமா அரைச்சிருக்காரு. பயங்கர நெடியா கூட சேர்த்துக்க. ஓகே, சரியான நெடி. இப்ப காரம் செக் பண்ணி பாருங்க. என்னடா அது? மாவே பச்சை காரம் போகுதுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பாக்குறியா? பார். கரெக்டா தான் இருக்கு. காரமா தான் இருக்கானா? ரொம்ப காரமா இருக்கா நார்மலா இருக்கா? நார்மலா இருக்குது. என்னன்னா பச்சை கலராவே மாறிச்சேடி. சரி பாப்போம், அடுத்த வாரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அடுத்த டைம் போடும்போது கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். ஒரு 10 மிளகா போட்டுக்கலாம். பாப்போம், ட்ரையல் தானே. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அரிசி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாமே அரைச்சி எடுத்துட்டேன். சீரகம் போடணும். சீரகம் வந்து ஃபைனலா போடணும். சீரகம் போட்டு அரைக்க கூடாது. முழுசா இருக்கும் சீரகம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படியால தான் 3 படி அரிசி போட்டேனா, அதனால ஒரு படிக்கு 2 படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சிருக்கேன். இதுல ஒரு 3 படி தண்ணி இருக்கும்ல ஆல்ரெடி. அதனால ஒரு படிக்கு 3 படி தண்ணி கணக்கு. எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரிலாம் செய்யறோமே. தண்ணி கொஞ்சம் மொண்டு வச்சுட்டேன் நான் இதுக்கும். ஏன்னா சூட தண்ணி இருக்கு. கொஞ்சமா மொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஊத்திக்கிறேன். 1 டம்ளர் மட்டும் மொண்டுக்கிறேன். ஓகே, 1/2 டம்ளர் மொண்டுக்கிறேன். ஊத்துட்டா? கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிண்டினே இருக்கணுமா? என்னது அது இவ்வளவு தண்ணியா வருது? வெந்ததுன்னா கரெக்டா இருக்கும். வெந்ததுன்னா சோறு மாதிரி ஆயிடுது. வேகணும், தண்ணியா தான் இருக்கும். ஆமா, அதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துல நம்ம வத்தலுக்கு மாவு ரெடி ஆயிடும். சூப்பரா மெத்தில போயிட்டு வத்த போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணியா இருந்தது. நான் கூட எப்படிடா வேகும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கடன்னு வெந்து நல்லா கட்டியாயிடுச்சு. அது மாவு தானே பேபி, அப்படியே வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் கிண்டுறது கஷ்டமா இருக்கு. நல்லா பச்சை கலர்ல பச்சை மிளகா தான் இருக்கு. நல்லா இருக்கும். பெருங்காயத்தூள், சீரகம் வேற பொண்ணு வந்தா பெருங்காயம் போட. சீரகம் வந்து ஃபைனலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். பச்சரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால வாவி வரும். பெருங்காயத்தூள் போட்டா நல்ல வாசனையா நல்லா இருக்கும். வாயு பிடிப்பு வராம இருக்கிறதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் போட்டு கிண்ட முடியல. நல்லா கட்டி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றிடலாமா கொஞ்சோண்டு? சுட தண்ணியை. ஏன் வெந்துடுச்சு? வெந்துச்சுன்னா ஓகே. வெந்துச்சா? வேவல கொஞ்சம் முண்டை வச்சல அந்த சுடு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடு. ஆக்சுவலி முண்டை வைக்க தேவையில்ல. ஆளுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கிண்டிட்டு இருக்கோம். செமையாக கை வலிக்குது அது கிண்டுறதுக்கே. இங்கே பாருங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோந்து மாதிரி இருக்கு. வேவுமா என்னன்னு தெரில.
வெந்துரும் பேபி. வெந்துருமா? அதுக்கு வேகாம இருக்கும். பக்கத்துல சுடு தண்ணி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தனேன் நானு. தண்ணி தேவையில்லைன்னா சுடு தண்ணி ஊத்தி கிண்டிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லைன்னா இல்ல பேபி, தேவைன்னா தண்ணி தேவைன்னா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல சுடு தண்ணி வச்சு அப்படியே மொண்டு ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தண்ணி பத்தல. ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் பேபி. ஆமா, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். எவ்வளவு தண்ணி வைக்கணும்? ஆமா, சுடுதுறாப்பா. நாங்க அது பார்த்தோன்னா இங்க பாருங்க, ஓட்டிச்சில யூஸ் பண்ற கிளவுஸ் வந்து பிடிச்சிக்கிட்டோம். அது ஈஸியா இருக்கு, அதை பிடிச்சிட்டு நம்ம கிண்டுறதுக்கு. மூடி போட்டு வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சுட்டு இருக்கேன். இங்க பாருங்க நல்லா அப்படியே வெந்துடுச்சு. மூடி போட்டாதான் வேகும் இல்ல, அப்படியே அவிஞ்சு எல்லா மாவும் வெந்து வருது. சூப்பரா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும், நிறைய தண்ணி வச்சு வேக வைக்கணும். ஆமா, ஏன்னா உபரி நிறைய வருது. நான் வர கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி மொண்டு வச்சுட்டு ஊத்துறேன். கடைசியில பார்த்தா நிறைய வெந்து வருது மாவு. நம்ம அரிசிலாம் இப்படி எடுத்து பார்த்தா நொய்யில நொய் விட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அமுங்குச்சுன்னா தெரியும் இல்லையா. ஸோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து எப்படின்னா இப்படி தண்ணி தொட்டு இப்படி தொட்டு பார்த்தா கையில வரும், ஒட்டாம வந்ததுன்னா. தண்ணி தொட்டு ஒட்டாம வரணுமா? ஆமா, ஓகே. தண்ணி தொட்டு இப்படி பார்த்தா ஒட்டாம வந்தா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா மாவு ரொம்ப வந்து மாவா ரெடி பண்ணுவாங்கல்ல, மிஷின்ல கொடுத்து அரைக்கிறதுலாம் மாவா இருக்கும். நான் வந்து நொய் வீட்டை அரைச்சேன், மிக்சியில் அரைச்சதுனால அந்த நொய்யை பிடிச்சு பார்த்தாலே வெந்துருச்சு, நல்லா தெரியுது. அவ்வளவுதான், நம்மளோட அரிசி கஞ்சி வத்தல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இதுல ஃபைனலா வந்து சீரகம் சேர்த்துக்கணும். ஃபைனலா ஒரு இன்கிரிடியன்ட் சேர்க்கணுமா? சீரகத்தை முன்னாடியே போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் டச்சில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி போட்டு நல்லா வச்சேன்னா அது அப்படியே புழுங்கிடும். அப்படியே நல்லா அப்படி கையால கசக்கி போட்டுங்க, அப்பதான் வாசனையா இருக்கும். சீரகம் தான் நல்ல ஃப்ளேவர். எங்க அம்மா சொன்னாங்க மிளகுலாம் போடாத, சீரகம் மட்டும் போடு, அப்பதான் நல்லா இருக்கும்ட்டு. ஒரு சில பேர் மிளகுமே போடுவாங்க, ஆனா சீரகம் மட்டும் போட்டாலே நல்லா வாசனையா நல்லா டேஸ்டா இருக்கும். சீரகம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி வத்தலுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நல்லா வெந்துடுச்சு, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆமா, அழகா இதை அப்படியே மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அந்த சூடுலயே வந்து பாத்தீங்கன்னா அது புழுங்கும். கொஞ்சம் வேகாம இருந்தா கூட வெந்துடும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த வேலை வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி வத்தல், அதாவது கஞ்சி வத்தல் சொல்லுவாங்க. இதுதான் அது குழியா கரண்டியால முண்டு ஊத்துறது. ஜவ்வரிசி வத்தல் நானும் எங்க அம்மாவும் செஞ்சோம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சாங்க. ஒரு நல்லாவே வரல, அது எடுக்கவே முடியல. இருக்கிறதுல ஜவ்வரிசி வத்தல் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து சும்மா ஒரு படி மட்டும் எடுத்து ட்ரையல் பார்ப்போம். இது நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய பண்ணலாம். ஓகேவா? ஓகே. சோ இதையும் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு, இது ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே பவுடர் போட்டா நல்லா அரைச்சுக்கும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் அரைச்சலாம். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் அரைச்சு வச்சிருக்கு இல்லையா, அதை அரைச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல இப்போ வந்து ஒரு 15 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஆமா, 10 போட்டுக்கு அதிகமா போடாத. ஆமா, இது 10 போட்டுக்கலாம். சரி, ஒரே ஒரு படி தானே எடுத்து, ஒரு படி தானே எடுத்துறோம், அப்ப பாதி தான் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 பச்சை மிளகாய், அப்புறம் கல் உப்பு. உப்பு லாஸ்ட் டைமே பத்தல, கொஞ்சம் போட்டேன். ஓகே, உப்பு அவ்வளவுதான். இதை அப்படியே அரைச்சு ஊத்திக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு. பச்சை மிளகாய் தான் ஃப்ளேவர், அந்த வத்தல் காரமா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஜவ்வரிசியுமே வந்து பாத்தீங்கன்னா பொடி பண்ணி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க நொய் மாதிரி, அத ரவை இருக்கும் இல்லையா, ரவை மாதிரி வந்து அரைச்சிருக்கேன். இதையும் சேர்த்து தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். இதுல ஒரு 2 டம்ளர் தண்ணியும், குக்கர்ல ஒரு 5 டம்ளர் தண்ணியும் வைப்போம். ஓகே, எப்படி வெந்து வருதுன்னு பாப்போம். ஓகே, ஒரு படிக்கு 5 படி தண்ணி ஊத்திக்கிறேன்ல. ஓகே, கொஞ்சம் தாளாரமா தண்ணி வச்சு நல்லா வேக விடுவோம். கட்டி ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். புரியுதா? அதுதான் அளந்து ஊத்தினா செட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இது தண்ணியா தான் வந்து கரண்டியால மொண்டு ஊத்தணும் பேபி. ஓகே, இது புழிய கிடையாது, அது கட்டியா இருந்து இப்படி புழியும்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கரண்டியால மொண்டு தான் ஊத்த போறோம். அப்ப தண்ணி நிறைய வச்சுக்கலாம். 3 4 இதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போனாதான் வத்த போடணும். 5 அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இங்க பாருங்க நல்லா பச்சை கலரா இருக்கு. நம்ம ஜவ்வரிசி ஒரு படி போடுறதுக்கே நிறைய வருது பேபி. ஆமா, நிறைய வரும். இதை போட்டு அப்படியே கிண்டிட வேண்டியதான். வேற நாள் இது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சுன்னா வந்து அடுத்த தடவை நிறைய போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க ஜவ்வரிசி தண்ணியில போட்டுடலாம். தண்ணி சூடாகிடுச்சு.
இது பாத்தியா நல்லா தண்ணியா கரைச்சி வச்சேன் ஊறிடுச்சு ஊறிடுச்சு அப்படியே அவ்வளவுதான் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இந்த சீக்கிரம் வந்துடும் ஏன் குக்கர் வெடிக்கிறதுக்கா கிண்ணனா ஈஸியா வெந்துற போகுது சரி சரி கறி ஊட்டு பச்சை மிளகாய் நிறைய இருக்கு பேபி உப்பு சோத்து வத்தலாவது கொஞ்சம் வெள்ளையா இருந்தது ஜவ்வரிசி வத்தல்னா பச்சை கலர்ல இருக்குது பச்சை வத்தல் கொஞ்சம் காரமா தான் இருக்கு பேபிட்டே நல்லா வெந்து வந்தா ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா இதெல்லாம் சூடா இருக்கும்போது அப்படி அப்படியே எடுத்து ஊத்திடணும் கண்டையில தானே ஊத்துறோம் ஆமா இல்லைன்னா கட்டி வச்சுன்னா துணி ரெடி பண்ணோம்னா அவ்வளவுதான் ஊத்த ஆரம்பிச்சிடலாம் எடுத்துன்னு போய் ஃபர்ஸ்ட் இதை ஊத்திட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம அதை வந்து நம்ம ஐசிங் பண்றதுக்கு கவர் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதை வச்சு பண்ணிக்கலாம் அழகா ஊத்திக்கலாம் கேக் பண்றதுக்குலாம் இல்லைன்னா எண்ணெய் கவரு பால் கவரு அதுல வந்து பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே போட்டுடலாம் நல்லா வாசனையா இருக்கும் சீரகம்லாம் இதுக்கு சீரகம் ஃபைனலா போட்டுக்கலாம் வெந்த பிறகு கண்ணாடி மாதிரி ஆகுது ஆமா அது அந்த வெள்ளை வெள்ளையா இருக்குல்ல அதுவுமே கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் கஞ்சி வத்தல் ரெடி இது சீக்கிரமா வெந்துடுச்சுப்பா இவ்வளவு நேரம் போட்டு இதை கிண்டு இந்த கையெல்லாம் வலி எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி வத்தல் கொஞ்ச நேரத்துல ஒரு 5 நிமிஷம் கூட சீக்கிரமா வெந்துருச்சு இங்க பாருங்க சூப்பரா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு நம்ம சேர்த்தோம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வெள்ளை வெள்ளையா இருந்ததெல்லாம் இது மாதிரி கண்ணாடி மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலே இது வெந்துடுச்சு அவ்வளவுதான் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி வத்தலுக்கு ரெடி பண்ணிட்டேன் இதுலயும் சீரகம் போட்டுக்கலாம் சீரகத்தை வந்து அப்படியே நுணுக்கி போட்டுக்கணும் நம்ம காஞ்ச மிளகா வேணாலும் இல்ல காஞ்ச மிளகா கூட அரைச்சு போட்டுக்கலாம் இந்த சில்லி ஃபிளெக்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டுக்கலாம் மாதிரி போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டு நல்லா பச்சை பச்சைன்னு ரெடி பண்ணி சீரகம் போட பத்தாது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா அப்படியே நம்ம கரண்டி குழம்பு கரண்டியெல்லாம் அப்படியே முண்டு ஊத்திக்க வேண்டியதான் இதை எடுத்து ஓகே பாருங்க எடுத்துட்டா இது நம்ம ஆற விடக்கூடாது அப்படியே சூடாவே எடுத்த மாதிரி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறிச்சுன்னா நமக்கு வந்து கட்டி ஆயிடும் ஊத்தெல்லாம் வராது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் போடுறதுக்கு இட்லி பாத்திரத்தையும் இதையும் எடுத்தாச்சு மேல போயிட்டு வந்து 2 குழம்பு கரண்டி அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பாத்திரம்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் 2 பேரை வந்து நம்ம செய்யணும் இல்லையா அதுக்காக ஓகே அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி வத்தல் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் எடுத்துட்டு வந்தாச்சு ஆமா வெயில் சங்கீதா வெயில் வந்துட்டு இப்போ லைட்டா உனக்காக நீ வத்த படம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வெயில் இல்ல கடன் வெயில் வரதுக்குள்ள வத்த போட்டுறணும் ஓகே இந்தா இந்த வேட்டி எப்படி நீ வந்துட்டியா வேட்டி எப்படி கடகடன் போட்டுலாம் பாருங்க கஞ்சி வத்தல் அதுக்குள்ள கட்டியாகுது பேபி கடகடன் கட்டியாகும் நீ ஊத்துனா தானே அவ்வளவுதான் எடுத்து வச்சு கடகடன் ஊத்து இன்னும் தண்ணியா இருக்கணும்னு நினைக்கிறேன் கரெக்டா தான் இருக்கும் கரெக்டா தான் இருக்கு அப்படியே அது இலவிடும் கேப் விடாம ஊத்திட்டே வந்துரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தனாலே நல்லா அகலமா வருது அகலமா வரணும் நீ இது பண்ணி விடு அமைக்க விடு அமைக்க விடுவா நீ ஒட்டி ஒட்டி விடக்கூடாது இது மாதிரி கரெக்டா இப்படி வச்சு இது பண்ணவா போதும் விடு அப்போ எட்டையே ஊற்றணும் போல ஓகேவா பேபி ஓகே இது ஒட்டிச்சு என்ன பண்ணுறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சுடுது செம சூடு இருக்கு ஆமாம் சூடு இன்னும் ஆறி இருக்காது இப்போ தான் கற்றுக்கிட்டேன் என்ன பண்ணணும் இப்படி தனியாக கொஞ்சமாக ஊற்றி அது எதுவும் பண்ண தேவையில்ல சங்கீதா நீ ஊற்றி மட்டும் விட்டுறாது தானாக போயிடும் கொஞ்சம் இடம் ரொம்ப மொத்தமாக இருந்ததுன்னா மட்டும் லைட்டாக அமைக்கி விடு காயாது சீக்கிரமா இந்த மாதிரி ஊற்றினா காயுமா என்னன்னு தெரியல இன்னும் நல்லா தண்ணியாக ஊற்றணும்னு நினைக்கிறேன் சூடு தண்ணி கொஞ்சம் வச்சு கலந்துக்கிட்ட அதான் பேபி ஸ்பூனால் ஊற்றிக்கணும் பேபி இல்லைண்ணா இந்த பாரு சின்ன சின்னதாக கரண்டி பெருசாக அது சின்ன கரண்டி ஒன்று இருக்கு மற்ற சட்னியை கரண்டி அதை எத்தனை தான் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் வத்த போட்டுட்டு கீழே போகணும் வெயில் பல்ல காட்டின்னு அடிக்க போகுது கடை கடைன்னு ஊற்றிட்டு போகலாம் வா அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வத்தல் போட்டுக்கிட்டு இருக்கோம் கட்டி ஆயிடுச்சு பேபி அதுதான் ஆற விடாம கடை கடைன்னு ஊத்தினே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் காயின்னு பார்த்தேன் வத்த கூட நாமளும் சேர்ந்து காயிரு எம்மா வெயில் வந்துருச்சு போறேன் ஃப்ரெண்ட்ஸ் கேக் புழியறதுல வச்சு இந்த க்ரீம் புழிவாங்கல அதை வச்சு புழிஞ்சிட்டு இருக்காரு ஐசிங் பேப்பர் தான் எடுத்துருக்கு ஐசிங் பேப்பரா ஆமா இதுல சூப்பரா இருக்குல ஈஸியா எண்ணெய் கவருக்கு எங்க போறது எண்ணெய் கவர் வீட்ல இல்ல அழகா வந்து பாத்தீங்கன்னா இது முக்கோணம் மாதிரி இருக்கு இதுல நீ ஃபில் பண்ணி கொடுத்தனா வச்சுக்கேன் நான் வந்து இது மாதிரி நீட்டா புழிஞ்சிருவேன் சூப்பரா இருக்கு வத்தல் போறதுக்கு அழகா நல்லா வெந்திருக்குல்ல இங்க பாரு அப்படியே ஈஸியா இருக்குதுல்ல
நிறைய நீட்டாக வருது. அவ்வளோதான். நல்லா சூப்பரா இருக்கு. நம்ம வேணா வட்ட வட்டமா இப்படி முறுக்கு மாதிரி டிசைன் வேணா இப்படி போட்டுக்கலாம். வட்ட வட்டமா போட்டுக்கலாம். ஆமா, நீட்டா போடு. குச்சியா வந்து பார்த்தனா எடுத்துக்கலாம். இது ஜெஷிதாக்கு டிசைனா போட்டு தந்தா இது மாதிரி பண்ணலாம். சாப்பாடு முறுக்கச்சில போட்டு முறுக்கச்சில நீட்டா வந்து போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா வத்தல் போட்டு முடிக்கவே போறோம். கஞ்சி வத்தல் இது ஃபுல்லாக வந்து ஜவ்வரிசி வத்தல் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி வத்தல் நீட்டாக பேபி ஹெல்ப்போட போட்டுருக்கோம். இன்னைக்குன்னு பார்த்து வானம் மூடி திறக்குது. இப்போதான் கொஞ்சம் வெயில் காயுதா, அப்புறம் மூடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது, ஆனால் காஞ்சிரும். ஒரு 2 நாள் ஆகும் காயறதுக்கு. நல்லா வெயில் காய்ஞ்சா ஒரே நாள் காஞ்சிரும்ல பேபி. கையெல்லாம் எரியுது அந்த பச்சை மிளகாவா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பைப்பிங் பேப்பர்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வரல. போயிட்டு ஒரு எண்ணெய் கவர் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அது ரொம்ப கம்மியாக எடுக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் லேட் ஆகுது. ஒரு எண்ணெய் கவர் 1 லிட்டர் பாக்கெட் வாங்கணுமா, அள்ளி போட்டேன்னா 2 டைம் தான் வேலையே முடிஞ்சிருங்க. பாருங்க, இன்னும் ஒரு டைம் போட்டேன்னா வத்தல் ரெடி. சூப்பராக இருக்குது. ஒரே இது காயணும் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்க, அப்படியே குச்சியாகவே போட்டுட்டோம் நாங்கள். ஒரு வேட்டிக்கு தான் வரும் போல. அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் போட்டாச்சு. வத்தல் போடுறதுக்கு எத்தனை பாத்திரத்தை வேற நான் இன்னும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதை கழுவுறதுக்கு தான் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் சரிங்களா? ஆமா, நல்லா வத்தல் கஞ்சி வத்தல் எப்படி வரும்னு தெரியல. இந்த பார்த்தாலும் சீரகமா இருக்கு சரிங்களா? அப்படிதான் போய் இருக்கும் வத்தல்னாலே. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா போட்டாச்சு வத்தல். இப்பதான் வெயில் வருது. பரவாயில்ல. அப்படியே நம்ம செடியில இங்க பாரு நிறைய தக்காளி எல்லாம் இருக்கு. தக்காளி, பாவக்காய் பறிக்க போறேன்னு வந்தல, இருக்கு பாவக்காவும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடி தோட்டத்தை அப்படியே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, தக்காளி பழம் வந்து செடியிலே சூப்பராக காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா இன்னும் கலராக இருக்குது சரிங்களா? உள்ளலாம் இங்கே பாருங்க, 3 தக்காளி ஒரே இடத்துல இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, தக்காளி நிறைய இருக்குது சரிங்களா செடியில். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது தக்காளி. 1/2 கிலோ தக்காளி இருக்குது செடியில் மொத்தமாக. வீட்ல இருந்து நான் உரம் எடுத்து வந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், மாட்டு சாணி. அது சூப்பரா இருக்கு. அது போட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லா செடியுமே நல்லா இப்ப நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா ஆயிடுச்சு. காஞ்சு போயிருந்தது வதங்கி, இப்ப எல்லாமே பச்சை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. தக்காளியுமே வதங்கி போயிருந்தது. தக்காளி வர ஆரம்பிச்சு பச்சை. ஆமா, பச்சை பிடிச்சு நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி செடியுமே சம காய். இப்ப கத்திரிக்காய் மறுபடியும் நிறைய இங்க காய்க்குது பாருங்க. கடன்னு தக்காளி இது கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான். கீரை இருக்கு, கீரை பறிச்சுட்டு போயிட்டேன். இன்னைக்கு கீரை கடைஞ்சிட்டு பாவக்காய் காலைல பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அது வந்து வறுவல் பண்ணிக்கலாம். இங்க ஒரு பாவக்காய் பறிக்கலாமா? பறிச்சிடலாமா? கீரையும் பிடிங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சூப்பரா ஒரு பாவக்காய். நல்லா எவ்வளவு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய். பறிச்சிடலாமா? நம்ம மாடி தோட்டத்துல நல்ல பெரிய சூப்பரா பாவக்காய், நல்லா பெரிய பாவக்காயை காய்ச்சிருக்கு. இந்த ஒரு பாவக்காய்க்காக தான் நான் கீழே போயிட்டு பாவக்காய் பறிச்சுட்டு வந்தேனே. ஏன்னா ஒண்ணு சமைக்க முடியாதுல்ல. அதனால போயிட்டு அந்த பாவக்காயும் பறிச்சுட்டு வந்துருக்கேன். 2 சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்து பீக்கங்காய் அடுத்த ரவுண்டு 2-3 காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு பிஞ்சு இருக்கு பறிச்சுங்க, நெறி பாவக்காய் மாதிரி குட்டியா. அது பெருசா ஆகாது, அவ்வளவுதான். அது ஆமா, பறிச்சிரு. 2 பாவக்காய் கிடைச்சிருக்கு. பாருமா, பரவாயில்ல. இந்த உரம் போட்ட பிறகுதான் இந்த கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காயும் வருது பாரு. ஆமா, தக்காளி பரிமா, தக்காளி பரிமா, கடன்னு பரிமா. மாடி தோட்டத்துல அறுவடை பண்ணிட்டு இருக்காரு ஜஸ்விதா. 3 பழம் இருக்கு. 3 பழம் பரிமா. 3 பழம். இழுத்து டைட்டா பறிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை பறிச்சுட்டு அடுத்து வந்து சிறுகீரை, பாலக்கீரை, இருக்கிற எல்லா கீரையும் பறிக்கிறோம். பசலைக்கீரை ஒரு கொத்து பசலைக்கீரை. பசலைக்கீரையுமே கிடைச்சதா? ஆமா, ஓகே. எல்லாத்தையும் போட்டு கலப்பு கீரை மாதிரி இன்னைக்கு சமைச்சிடலாம். கலப்பு கீரை எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வேக வச்சா நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆமா, பருப்பு போட்டு எல்லாமே கம்மியா தானே இருக்கு. அதனால எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வேக வச்சிடலாம். இன்னைக்கு கலப்பு கீரை. கலப்பு கீரையில காசரை கீரையும் போடு. அந்த தொட்டில அவசரப்பட்டு வெட்டிட்டேன் பேபி. நல்லா வளருது. வெட்டி விட்டு அப்புறம் புடுங்கி போட்டேன். நான் புடுங்கிட்டு தான் பீட்ரூட் வச்சேன். பீட்ரூட் நல்லா வளர்ந்துருக்கு. தொட்டி ரெடி பண்ணணும், இன்னும் ரெடி பண்ணாதே வச்சிருக்கோம். இதுவா காசரைக்கீரை. சரிங்களா? என்ன எல்லாத்தையும் அறுவடை பண்ணி முடிச்சிட்டான்னு பார்த்தா அடுத்த ரவுண்ட் போயிட்டு இருக்கு போல இருக்க. பச்சை மிளகாய் ஃபுல்லாவே பழுத்து போகுது. பச்சை மிளகாவும் பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா ஊத்திடுச்சு பேபி. கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தியா? பறிச்சு வச்சிட்டேன்னா அடுத்து புதுசா காய்க்கும். காய்க்கும். பச்சை மிளகாய் எவ்வளவு தூரம் பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் எவ்வளவு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கத்திரிக்காய் பறிச்சிடலாமா? ஓகே. கத்திரிக்காய் முத்திடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முத்திடும். இப்பவே பறிச்சா நல்லா இருக்கு. பறிச்சிரு.
2 எல்லாத்துலயும் தான் இருந்தா? 1 2 ஆமா இது பாரு 3 இதுல 2 இந்த மாதிரி இருந்து 1 தான் பறிக்கிறேன். ஒண்ணுதான் சின்னதா இது இருக்கு 1 தாங்க. சரி சின்னதா இருக்கு இது நல்லா இருட்ட பெருசா வரணும் பெருசா. இங்க பாருங்க friends, இங்க ஒரு கத்திரிக்காய் பறி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து கீரை எல்லாமே பறிச்சிருக்கேன். சிறுகீரை, காசரைக்கீரை, பாலக்கீரை, பசலைக்கீரை எல்லாத்தையும் பறிச்சாச்சு. காத்துல செம காத்து அடிக்குது சரிங்களா? ஆமாம் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கீரை, தக்காளி பழம், பாவக்காய் எல்லாம் பறிச்சாச்சு. எல்லா கீரையும் போட்டு இன்னைக்கு கடைஞ்சிட்டு பாவக்காய் வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு செய்ய போகிறேன். ஸோ வத்தலும் போட்டாச்சு. அது காஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். Bye. பாய்.